ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஐபி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா, நீங்கள் நிறையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. மச்சான், நான் வந்து எஸ்ஐபியில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்டா. நான் எஸ்ஐபியில் வந்து சில பேர் சொல்லுவாங்க, நான் எஸ்ஐபியில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிமே சொல்லுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் யூடியூப்பில் ஏதாவது ஒரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் அட்வைசர் இந்த மாதிரி பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி எஸ்ஐபி வந்து நல்ல மெத்தடு அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வரணும்னா, அந்த எஸ்ஐபினா என்ன, அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த எஸ்ஐபினா என்னென்னா, அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட்டு, இப்போ உங்கள் சேலரி வந்து 30,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 வந்து தனியாக சேவிங்ஸ்னு தனியாக ஒதுக்கி ஏதாவது எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த 5,000 இருக்குங்களே, அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய்ட்டு ஒவ்வொரு மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ஃபிசிக்கலாக போய்ட்டு நீங்கள் அதை போய் பே பண்ணணும், அந்த மாதிரி தேவையில்லை. நீங்கள் எஸ்ஐபியில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டாக்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ அந்த எஸ்ஐபியில் வந்து லிங்க் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா மந்த்லி பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அது வந்து இப்போ 1ஆந்தேதி நீங்கள் ஃபிக்ஸ் 1ஆந்தேதி வந்து இந்த மாதிரி 5,000 எடுத்துக்க அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மந்த்லி பார்த்திங்கன்னா அந்த 1ஆந்தேதி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களை அக்கௌண்ட்லேருந்து 5,000 டெபிட் ஆகிரும். டெபிட் ஆகிட்டு அது பார்த்திங்கன்னா அங்கே அந்த எஸ்ஐபியில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகேங்களா, இதுதான் அந்த எஸ்ஐபி. இப்போ ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ இங்கே ஒரு எக்ஸல் ஷீட் எடுத்துருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு. இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நீ மந்த்லி வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு. இப்போ குவான்டிட்டி பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து எத்தனை குவான்டிட்டி வந்து அந்த மந்த்துக்கு வந்து வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டாக்கோட விலை பார்த்திங்கன்னா இப்போ 50 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, இப்போ நீங்கள் 5,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் 5,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு மந்த்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 100 குவான்டிட்டி வந்து ஆட் ஆகிரும். ஓகேங்களா, இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு மந்த்து பார்த்திங்கன்னா 60 ரூபாவில் இருக்குது. அந்த ஷேர் ப்ரைஸ் பண்ணால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 60 இருக்குது. அப்போ வந்து நீங்கள் வந்து 5,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ உங்களால் பார்த்தீங்கன்னா 83 குவான்டிட்டி வாங்க முடியுது. ஸோ இப்போ வந்து நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு தயக்கம் இருக்கும். என்னடா அது ஃபஸ்ட்டு மாதம் நான் இன்வெஸ்ட் பண்ணேன், என்னால் வந்து 100 குவான்டிட்டி வாங்க முடிஞ்சு. இப்போ 2வது மாதம் பார்த்தீங்கன்னா என்னால் 83 குவான்டிட்டி தான் வாங்க முடியுது. என்னடா இப்படி கொஞ்சம் இது லைட்டாக இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை பற்றி ஒரி பண்ணிக்கவே வேணாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அமௌண்ட் வந்து இவ்வளோ தான் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ண போனால் அதை அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தேவையில்லாமல் இருந்தால் நீங்கள் வந்து டைவர்ட் ஆக தேவையில்லை. இப்போ நீங்கள் அமௌண்ட்டு ஃபிக்ஸுங்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி வந்து வெரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதே அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா 62 ரூபாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களால் 80 குவான்டிட்டி தான் வாங்க முடியுது. இப்போயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கலாம். என்னடா அது ஃபஸ்ட்டு மாதம் 100 குவான்டிட்டி வாங்கினோம், அடுத்த மாதம் பார்த்தோன்னா 83 தான் வாங்க முடிஞ்சு, அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தோன்னா 80 தான் வாங்க முடியுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தோன்னா 30 ரூபாய்ட்டு வருது. கரெக்டாக பார்த்தா 50% தான் டவுன் ஆகுது. இந்த மாதிரி 50% இந்த மாதிரி டவுன் ஆகும். ஏதாவது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது நெகட்டிவ் நியூஸு, ஏதாவது ஒன்று குளோபலாக ஏதாவது அசம்பாவிதம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா இப்போ கொரோனா வந்துச்சு. இப்போ அந்த டயத்துலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தா கிட்ட 50% வந்து கீழே இறங்குச்சு. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மாதிரி பார்த்தா 30 ரூபாய்ட்டு இருக்குது. இப்போ 30 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களால் 166 குவான்டிட்டி வாங்க முடியுது. பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து என்னடா அது நம்ம ஃபஸ்ட்டு மாதம் செகண்ட் மாதம் 83 தான் வாங்க முடிஞ்சு, அதுக்கடுத்த மாதம் 80 தான் வாங்க முடிஞ்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் குறையணும்னு பார்த்தீங்கன்னா திருட அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் மடங்கு வந்துடுச்சு குவான்டிட்டி 126. ஓகேங்களா, இப்போ இந்த 160 குவான்டிட்டி வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பியூட்டி. எப்போல்லாம் வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து அதிகமாகுதோ அப்போ வந்து உங்களுடைய குவான்டிட்டி வந்து கம்மியாகும். எப்போல்லாம் ஷேர் ப்ரைஸ் வந்து கம்மியாகுதோ தப்பாக இதை உளறேன் போலக்கு, அதை தெளிவாக சொல்கிறேன். எப்போல்லாம் வந்துட்டு ஷேர் ப்ரைஸ் அதிகமாகுதோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய குவான்டிட்டி கம்மியாகும். எப்போல்லாம் ஷேர் ப்ரைஸ் வந்து கம்மியாகுதோ அப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய குவான்டிட்டி தான் அதிகமாகும். ஸோ இதுதான் ஒரு பியூட்டி. இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ 45 ரூபாவில் போகுது, அப்போ 111 குவான்டிட்டி வாங்குறீங்க. ஸோ இந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துங்களேன். இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா குளோபலாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக் மார்க்கெட்லையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹையில் இருக்குது. இப்போ வந்து நிறைய பேர் சொல்லலாம், ஓகே ஏதோ பெருசாக வந்து மார்க் வந்து கிராஷ் ஆக போகுது,
திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வேர்ல்டு வார் வரப்போகுது, அந்த மாதிரி ஏதோ ரூமர்ஸ் வந்து நிறைய இதாகிட்டு இருக்கும். சப்போஸ் வந்து இப்போ ஏதோ ஒரு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஏதோ ஒரு மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுது அப்படின்னா, இப்போ 60 ரூபாயில் இருக்கிற ஷேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ 10 ரூபாய்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 60 ரூபாய்க்கு ஷேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ 10 ரூபாய்க்கு போயிடுச்சு. இப்போ இந்த 10 ரூபா போனப்பையும் நீங்கள் மந்த்லி வந்து 5000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ இந்த 5000 இன்வெஸ்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா உங்களால் 500 குவான்டிட்டி வாங்க முடியும். பாருங்கள், முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 100 குவான்டிட்டி 110 இந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருந்தீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா போனப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜம்ப்புன்னு பார்த்தீங்கன்னா 500 குவான்டிட்டி உங்களால் வாங்க முடியுது. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த எஸ்ஐபியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுது, ஷேர் ப்ரைஸ் வந்து கம்மியாகுது, ஷேர் ப்ரைஸ் அதிகமாகுது அப்படிங்கும்போது நீங்கள் எதையுமே ஒரி பண்ணிக்க தேவையில்ல. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் எப்போல்லாம் ஷேர் ப்ரைஸ் வந்து கம்மியாகுதோ அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஷேர் ப்ரைஸ் கம்மியாகிறப்ப நீங்கள் அதிகமான குவான்டிட்டி வாங்குவீங்க. எப்போல்லாம் வந்து ஷேர் ப்ரைஸ் அதிகமாகுதோ அப்போ வந்து கம்மியான குவான்டிட்டி தான் நீங்கள் வாங்குவீங்க. புரியுதுங்களா? எப்போல்லாம் ஷேர் ப்ரைஸ் கம்மியாகுதோ அப்போ அதிகமாக வாங்குவீங்க. எப்போல்லாம் ஷேர் ப்ரைஸ் அதிகமாகுதோ அப்போ வந்து கம்மியான குவான்டிட்டி நீங்கள் வாங்குவீங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் அந்த எஸ்ஐபியோட பெனிஃபிட்டு. ஓகே, உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்டு இந்த மாதிரி இது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் நல்லா கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் இந்தமாதிரி அதிகமாக வரப்போலாம் பார்த்திங்கன்னா அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இனிமேல் வந்து நான் பெட்டராக நிறையா வீடியோ போடுறதுக்கு அது எனக்கு கொஞ்சம் ஒரு உந்துதலாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அது ஒரு போய் எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். ஸோ நிறையா வந்து நான் வீடியோ போடுறதுக்கு அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு. வேறு ஏதாவது உங்களுக்கு டாபிக் ஏதாவது வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. நான் அதை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சால் நான் போடுறேன். அப்படி இல்லைன்னா நான் அதை கற்றுக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து எப்படி பெட்டர் வேயில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.